ஒரு பொருள் எடுத்து கொடுத்துருவோம். வாங்க தம்பி, இது நீங்கள் வச்சுங்க. பாப்பா, இது நீங்கள் வச்சுங்க. அண்ணனுக்கு இது நீங்கள் வச்சுங்க. தம்பி, தக்காளி உங்களுக்கு தான் நாங்கள் வச்சுக்கிறோம். வெட்டுறோம். வேற ஒன்றும் இல்லை மக்களே, நான் தான் உங்களுக்கு டிஸ்லாகு. என்னடா மூஞ்ச மூடி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ணில் அடி மாட்டேன், காக்கா மாதிரி மாட்டேன். அதனால கொஞ்சம் மூடி இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கண்டனே இல்லாமல் கருமரத்தில் கைத்த கட்டி தங்கி உட்காந்துருக்கும் போது தான் திடீர்னு நம்ம சின்ன பசங்களாம் இருந்தாங்க. வாங்கினா கூட அஞ்சு ஆக்கி சாப்பிடலான்னாங்க. சரி, வீட்டில் எவன் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். இவன் ஒருத்தன் வீட்டில் கொண்டு வந்தான், இவன் ஒருத்தன் வீட்டில் கொண்டு வந்தான், இவன் ஒருத்தன் வீட்டில் பறிச்சிட்டு வந்தான். எல்லாம் போட்டு என்னடா வேணும்னு தெரியாமல் யோசிச்சிருக்கும் போது தான் சரி மேகி செய்யலாண்ணா சொன்னானீங்க. சரி, இது வேலை மிச்சம்தான், 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுன்னு சொல்லிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம் செய்யறதுக்கு. அடுப்பை காட்டிங்க. அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இவர் பேர் என்னங்க? சபின். இல்லை, நம்ம வச்ச பேர் வந்து குட்டிப்புளி. குட்டிப்புளி வந்து விறகுலாம் வச்சு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. இது எடுக்க போகிறோம். ரெண்டு குஞ்சு என்ன பண்ணுறேன் மம்முட்டி 2026 இது மக்களே பாருங்க. 2025 2026 எல்லாருக்குமே இதான் மம்முட்டி. மக்களே எப்படி பாருங்க, எப்படி வச்சு அவ்வளவுதான் மக்களே. நீங்க என்ன பண்றீங்க? வர வெட்டுறீங்க. தண்ணி இவ்வளவு தண்ணி யாரும் தண்ணி இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி, தண்ணி எதுக்கு தெளிக்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? தண்ணி வந்து மக்களே நம்ம சமைக்கும் போது மண்ணு பறக்கும் மக்களே, அதனால தண்ணி தெளிச்சாதான் மண்ணு பறக்காது மக்களே. நம்ம யார் சொன்னாங்கன்னா நான் தான் மக்களே சொல்றேன். நண்பர்களே, இப்ப பாத்தீங்கன்னா காய்கறி அரைஞ்சிட்டு இருக்காங்க. காய்கறி அரைஞ்சு முடிச்சோடனே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் மக்களே. பாருங்க, குட்டி காவலி வந்து கேரட் வெட்டிட்டு இருக்காரு. நம்ம முருங்கைக்காய் வந்து வெங்காயம் வெட்டிட்டு இருக்காப்புல, உரிச்சிட்டு இருக்காப்புல மக்களே. நான் எதுவும் பண்ணல, சும்மா உட்காந்துருக்கேன் மக்களே. நான் பாருங்க அரைஞ்ச உடனே சமைக்கிறோம் மக்களே. பாருங்க இந்த தங்கச்சி பாருங்க மக்களே. பாருங்க மக்களே, ஜிப்சி விளையாடுற பாருங்க மக்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் காட்டாதீங்க, நான் வரல, என்ன விட்டுருங்கோ. ஏங்க இங்க வந்து பாருங்க மக்களே, வடக்கத்தூர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா குண்டா சொராக்கிட்டு இருக்கோம். மேகி வேணும்னா வடக்கத்தூர் வாங்க. ஆனா நம்ம தான் மக்களே ஆக்குறோம். இது யாரும் சாப்பிடாதீங்க, இது சாப்பிட்டா உடம்புக்கு கேடு மக்களே. ஆஸ்பத்திரியில் போய் புறத்தூரில் போய் உட்காந்துருப்பாங்க மக்களே. இதுன்னா இது யாரும் திங்காதீங்க, உயிருக்கு கேடு மேகி. என்ன காட்டுறியா? என்னன்னா இப்போ மேகி இப்படி நூடுல்ஸ் இவங்க வந்து பெரிய பெரிய டாப் பிராண்டு வெளிநாட்டு பிராண்ட்லாம் வந்து சரி அதான் கெடுதல். நம்ம நாட்டிலே இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்லாம் நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா அதோட நம்ம நாட்டில் பண்ணுற லோக்கலில் பண்ணுறதா இன்னும் மட்டமான குவாலிட்டிலையும் மட்டமான டேஸ்ட்லேயும் இருக்குது. மேகியில் மட்டும் இல்லை, நிறைய ஒரு குளிர்பானம் சரி சிட்டா எந்த பொருளாக இருந்தாலும் சரி நம்ம நாட்டில் பண்ணுறது இதாக தான் பார்க்குறாங்க. அது மாதிரி தான் ஒரு நூடுல்ஸ் ஒரு சிக்கன் ரைஸ் வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலும் அங்கே தான் கலப்படம் அப்படி இப்படின்னு பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதே வித்தியை வந்து இவங்களே ஏற்றிட்டு லோக்கலில் சின்ன சின்ன போட்டி கடையில் கூட அந்தளவுக்கு ஒரு சுத்தபத்தமாக நீட்டாக பண்ணுறது இல்லை. இங்கே தான் என் கருத்தாக இருக்குது. டிஸ்க்ளைமர் போட்டு வைங்க, யாரும் காப்பி ரைட்டு கொடுத்துடாதீங்க. போதும் அங்கிட்டு திருப்புங்க. தன்னமானம் கோவிலே தோப்புக்குள்ளே அது சரித்தாலும் அது நின்றான் ராமன் நூடுல்ஸ். நம்ம ராமன் தம்பிய சமைக்க போறோம். ராமன் தம்பி எப்படி போனா தரமா சுவையா அல்டிமேட்டா இருப்பாங்க. பாட்டு பாடுறா. வாங்க நண்பர்களே மேகி வாங்க போலாம். வாங்க நண்பர்களே மேகி செய்ய போலாம். உப்பு தக்காளி போட்டுக்கலாம். அடுப்பு எரிச்சு விடுவாடா. அடுப்பு எரிச்சு விடுறதா வேலை. அதான சொல்றேன். அப்ப வேலைடா எதுவுமே என்ன. ஐயோ இந்த கலர் மாதிரி நாங்க எங்களுக்கு லீவுனாலதான் பண்ணி பண்றோம். வேலை இல்லையாடா, அடுப்பே தான் எரிச்சு விட பண்றாங்கடா.
இல்லை நான் கொடுத்தேன் நாளைக்கு தான் நான் கொடுத்துச்சு பக்கத்தில் தானே சமைக்கிறேன் பின்னாடி மண்ணு உதறிட்டு இருக்கேன் ஊற்றிக்கலாம் இது மட்டும் சொல்லுங்களா இதே பேருக்கு புள்ளி புள்ளியா நான் பார்த்தேன் மேகி இருங்க எனக்கு கொஞ்சம் கொட்டுங்க எல்லாம் கேளுங்க இது வந்து சோம்பப்படி மிச்சர் மாதிரி கீழே கொட்டியா நம்ம கீழே கொண்டது ஏங்க மிச்சர் மாதிரி நல்லா இருக்குங்க கொட்ட மாட்டால மக்களே நம்ம இப்போ பொடியை கொட்டலாம் வாங்க ஏன்டா சாய்க்கிற அடுத்து சரிந்தா நீனே நக்கு அதான் உனக்கு வேணும் நீ சொல்றது ஏன் நம்ம அண்ணன் உப்பு காண பாக்குறாங்க வீடியோல அப்படியே திருச்சுண்டா மலைச்சாரல் இங்க ஒரு உள்ளார தள்ளி விடுவோட வரவா அங்க மட்டும் தான் கொதிக்குது இருபத்தொம்பது ஆஃபர் 300 டைமண்ட் வருதுல்ல 100 டைமண்ட் எடுத்துடுறாங்கடா அடுப்பு இறக்கி விடாது 2 டைம் பண்ணிட்டாங்கடா காசு வேஸ்ட் பண்றேன் அந்த பொடி இங்கே கொண்டு வா உண்மையிலே வந்து அவ்வளோ ஸ்பைசியாக இருக்கு ஏன்னா தக்காளி சாப்பிட்டா வாங்கி ஊற்றி சாப்பிட்டு எப்படி ப்ரோ இருக்கு சூப்பரா இருக்கு மக்களே வெங்காய தக்காளி போட்டு அரைஞ்சு வெங்காய தக்காளி அரைஞ்சு போட்டு சூப்பரா செஞ்சிருக்காங்க உங்க அண்ணன் சரி டேஸ்டா இருக்கு பாக்குறவங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க மக்களே நீ பாடுறா ரெண்டு மூஞ்சி கண்ணை தர்றா ஏய்